கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களே, கேட்டிங்களா பிக் பாஸ்ல? நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பேசல. எதை பத்தி பேச போறோம்னா ரெட் கார்டு. ரெட் கார்டு, இந்த ரெட் கார்டுன்னு ஒண்ணு அப்படின்னு இருக்குன்னு பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ட் யாருக்குமே தெரியாது போலயே. இந்த கமருதீன்லாம் எடுத்துக்கோங்களேன், அவர் இஷ்டத்துக்கு வந்து யாரை வேணாலும் திட்டுறாரு, யாரை வேணாலும் அடிக்க போறாரு, 18+ கண்டென்ட்டா பேசுறாரு. இதை பத்திலாம் வந்து அவருக்கு பயமே கிடையாது. இதை வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டு இருந்திருக்கலாமே. இன்னொன்னு திவாகரை பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணு பின்னாடி சுத்துறதும், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதும், அவங்கள உரசுறதும் ஒரு கேவலமான செயல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் விஜய் சேதுபதி சார் கேட்டு இருந்திருக்கலாமே. சீசன் 3ல சரவணன் வந்து ஒரு பாஸ்டர் நடந்த விஷயத்த பத்தி சொன்னதுக்கே ஐயோ ஷோவுக்கு அவமானமா போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. பிரதீப்க்கு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் உமன் கார்டு காமிச்சு அவருக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் வந்து ரெட் கார்டு செயல்ல வராதா என்ன? ஏன் விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாரா? பார்வதி, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், கேப்டன்லாம் மதிக்கவே மாட்டேன், இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், இஷ்டத்துக்கு நடந்துக்குவேன், 18+ கண்டென்ட்டாவும் நான் பேசிக்குவேன் அப்படின்னு நான் பண்றாங்க. அவங்களையும் வந்து விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. விஜய் ஆதிரையில திமிர்த்தனமா பேசுறதும், 18+ கண்டென்ட்லாம் வந்து பண்றதும் பேசுறதும், பிளஸ் வந்து அரோரா வந்து என் பேர்லாம் நான் மாத்த வரல, காசு சம்பாதிக்க தான் வந்தேன் அப்படின்னு 18+ கண்டென்ட்டா பண்றதும், இதெல்லாம் எதுவுமே வந்து விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்?